11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏன் என்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு இரட்சித்தீர். இயேசுவை பிடித்து இழுத்து கொடிய யூதர்கள் சிலுவை மரத்தில் கிடத்துகிறார்கள். சிலுவை படுக்கையில் படுத்து இரு கரங்களையும் விரித்து கொடுக்கிறார் நம் ஆண்டவர். அவரது கால்களையும் கரங்களையும் கயிற்றால் கட்டுகிறார்கள் சேவகர்கள். கொடுமையாக ஆணியை கொண்டு சிலுவையில் அறைகிறார்கள். ஆணிகளை எடுங்கள். வலது கரத்தில் முதலில் அடியுங்கள். இடது கரத்தை அடிப்பதற்கு முன் பலவந்தவன் இன்னும் இழுங்கள். சிலுவையில் உள்ள துவாரம் இடது கரத்துக்கு நேராக இல்லை, இன்னும் இழுங்கள். டேய், நீ இவன் உடல் அசையாதபடி மார்பில் கை வைத்து அழுத்திக்கொள். என் பெரிய மக்களே, சுய இன்பத்தில் ஈடுபடும் பொழுது சுய லாபத்திற்காக பிறர் பெயரை கெடுக்கும் பொழுதும் அவதூறு பேசும் பொழுதும் என்னை நீ சிலுவையில் அறைகின்றாய். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தக விளைவிக்கும் பொழுதும் பெற்றோர் பெரியோர் என்று எண்ணாது மரியாதை குறைவாக நடத்தும் பொழுதும் நீ என்னை சிலுவையில் அறைகின்றாய். பொது நலனில் சிறிது அக்கறை இல்லாது லஞ்சம், பகை, கடமைகளில் பொறுப்பற்ற நிலை உருவாவதற்கு நீ காரணமாகும் பொழுதும் என்னை நீ சிலுவையில் அறைகின்றாய். நிலம், நீர், காற்று, ஆகாயம் இவையெல்லாம் மாசுபடுவதற்கு நீ காரணமாகும் பொழுதும் நீ என்னை சிலுவையில் அறைகின்றாய். இவ்வாறு பல முறை நீ என்னை சிலுவையில் அறைந்த பின்னும் இன்னும் பலரை சிலுவையில் அறைய ஏன் தேடி அலைகின்றாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.